பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 முடிச்ச கையோட பிக் பாஸ் தமிழ் அல்டிமேட் சீசன் 2 ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. சோ அல்டிமேட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல கலந்துகிட்ட போட்டியாளர்களை மட்டும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சு ஒரு 70 நாள் பாத்தீங்கன்னா கொண்டு போவாங்க. சோ கண்டிப்பா 20 பேர்லாம் வர மாட்டாங்க. சோ ஒரு 16 17 பேர் தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. நாட்களும் 105 நாட்கள்லாம் போகாது. ஜஸ்ட் ஒரு 70 நாள் தான். அது மட்டும் இல்ல, இது ஜஸ்ட் ஹாட் ஸ்டார் மட்டும்தான் ஒளிபரப்புவாங்க. விஜய் டிவில எல்லாம் ஒளிபரப்ப மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி அல்டிமேட்ல வச்சாங்க சீசன் 2 ஆரம்பிச்சாங்க அப்படின்னா யாரெல்லாம் இதுல கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற நேம் தான் இப்ப அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில சீசன் 1ல கலந்துகிட்ட ஓவியா அல்டிமேட் 2ல கலந்துக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி சீசன் 6ல இருந்த விக்ரமன், தனலட்சுமி இவங்களும் பாத்தீங்கன்னா சிவின் கணேஷ் இவங்களும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல கலந்துகிட்ட நம்ம சௌந்தர்யாவும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சீசன் 7ல இருந்து விஷ்ணு, சௌந்தர்யா இவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இவங்க 2 பேரும் லவர்ஸ் அப்படிங்கிறது இப்ப ஓபனாவே தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா இவங்க 2 பேரும் டீமா சேர்ந்து விளையாடுவாங்களா இல்ல இவங்களுக்குள்ள சண்டை வருமா அப்படிங்கறதும் தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.